நம்புவது என்ற தலைப்பில் தேவ செய்தியை கேட்டோம். ட்ரஸ்டிங் காட் இன் அன் அன்சர்டன் ஃபியூச்சர். இதில் இதுவரையும் 5 குறிப்புகளை நாம் தியானித்தோம். இன்றைக்கு 6, 7 என்ற 2 குறிப்புகளை தியானித்து இந்த தொடரை முடிக்க இருக்கிறோம். நம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5, 6 என்ற வசனங்களை வாசித்து தொடங்குவோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தை உங்களுடைய பிரசன்னத்திற்கும் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தின் ஊற்றி ஆவியானவரை நீரே இந்த இடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி ஆவியை உடைய சத்திய வார்த்தையினால் பலப்படுத்தி ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையை தாரும். எங்கள் இதயத்தை நாங்கள் தெரிகிறோம். உடைய சத்திய வார்த்தை பிரவேசிப்பதற்காக உற்சாகத்தோடும் நாங்கள் விசுவாசத்தோடும் ஆனந்தத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். காண்போம். இதுவரையும் நாம் தியானித்திருக்கும் 5 குறிப்புகளை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலாவதாக, எந்த வழியாக கர்த்தராகிய தேவனை நாம் நம்புவது. நாம் முழு இதயத்தோடு நம்ப வேண்டும். நம்முடைய சுய புத்தியில் சாயாமல் அவரை முழு இதயத்தோடு நம்பும்போது தான் நமக்காக கர்த்தர் இறங்குவார். நம் பிளான் பி, பிளான் சி என்று வைத்து கொண்டால் இது நடக்கலைன்னா இது நடக்கும், கர்த்தர் செய்யலைன்னா இப்படி நம்ம பிளான் பிக்கு செய்யலாம், பிளான் பி சி படி போகலான்னு சொல்லி ஒரு 3-4 பிளான் வச்சாச்சுன்னா கண்டிப்பாக கர்த்தர் செய்ய மாட்டார். அது முழு ஹிருதயத்தோடு இருக்கும் நம்பிக்கை அல்ல. முழு ஹிருதயத்தோடு நம்பிக்கை என்றால் எந்த பிளானும் இல்லாண்டவே எனக்கு நீ தான் என்னுடைய பிளான், ஒரே பிளான், நீ செய்தாதால் உண்டு, இல்லை என்றால் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக இந்த காரியங்களை வாய்க்க செய்வார். அதான் முழு இதயத்தோடு நாம் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது, நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் இருக்கும்போது, நம் போகும் வழிகளெல்லாம், செய்கிற காரியங்களெல்லாம் முதலில் அதை கர்த்தராகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்து செய்கிற காரியங்கள் கர்த்தர் செய்வார். நம்முடைய வழிகளை அவர் செம்மையாக்குவார், அவர் செழிக்க செய்வார், அந்த காரியத்தில் வெற்றியை தருவார். அதாவது வெற்றி நிச்சயம் என்ற வார்த்தைக்கு இந்த வசனம்தான் சரியான வசனம். நாம் எந்தபடியாக வெற்றி நிச்சயம் என்று நாம் ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்குள் விசுவாசம் வேண்டும் என்றால் இந்த வார்த்தையின் அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இதயத்தோடு கர்த்தரை நம்பி நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய வழிகளெல்லாம், நாம் செய்கிற காரியத்திலெல்லாம் அவரை நினைத்து கொள்ளும் போது அவர் நம்முடைய பாதைகளை, வழிகளை செவ்வைப்படுத்துவார். நாம் இதில் 5 குறிப்புகளை பார்த்தோம். முதல் குறிப்பு என்ன? இந்த வண்ணமாக எதிர் காலத்தில் இருக்கும்
நிச்சயமில்லாத எதிர்காலத்தில் தாண்டி கொண்டு இருக்கும்போது நாம் எப்படி நிச்சயத்தோடு இருக்க முடியும்? நமக்கு எந்த ஆபத்தும் வராது, நாம் போகும் வழி செம்மையான வழி, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நாம் நம்பிக்கையோடு கர்த்தரை நம்பி எப்படி இருக்க முடியும்? நாம் முதல் அவருடைய சர்வ வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் சர்வ வல்ல தேவன், வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவன். நாம் கண்களுக்கு காண்கிறது இந்த வானமும் இந்த பூமி மட்டும்தான். நாம் பார்த்தோம் எவ்வளோ ஒரு 200 பில்லியன் கேலக்சிஸ், அதாவது அவ்வளோ நமக்கு ஒரு நவகிரகம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 8 கிரகம் தான் இருக்குன்னு சொன்னோம். ஸோ இந்த 8 கிரகம் ஒரு மில்கி வே கேலக்ஸி. இந்த வண்ணமாக 200 பில்லியன் கேலக்ஸி இந்த கர்த்தர் படைத்திருக்கிறார். அவர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ வல்லவர். நாம் இந்த ஒரு பூமியில் இருக்கும் வானத்தின் பூமி பார்த்து நாம் வியந்து போயிருக்கிறோம். இது எவ்வளோ விசாலமான உலகம், இது இவ்வளோ பெரியது. கடல், அது காற்று, மரம், இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வல்லமை அறிந்து கொள்கிறோம். அவருடைய வல்லமையை நாம் அறியவே முடியாது. அவர் வல்லவர். நம்முடைய காரியமெல்லாம் ஒரு லேசான காரியம் அவருக்கு. அவருடைய சர்வ வல்லமையை அறிந்து கொள்ளும் போது தான் நமக்கு அவர் மீதும் அவருடைய வார்த்தை மீதும் நம்பிக்கை வரும். அவரை சார்ந்திருப்பதற்கு தைரியம் வரும். அவர் வாயால் சொல்கிற ஒரு வார்த்தையினால் இந்த உலகத்தையே அவர் உண்டாக்கினார். கையால் சிருஷ்டி செய்யப்பட்டது மனிதன் மட்டும்தான். களிமண்ணை எடுத்து அவருடைய சொந்த கையினால் சிருஷ்டி செய்தது இந்த மனிதனை மட்டும்தான். இது எல்லா காரியத்தையும் அவர் வார்த்தையை பேசி உண்டாக்கினார். ஸோ இந்த சர்வ வல்ல தேவன் மனிதனிடத்தில் எவ்வளவு கரிசனமுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு ஒன்று என்றால் அவர் நமக்காக இறங்கி வருவார். நம்மை ரட்சிப்பதற்காக இறங்கி வந்தவர். நம்முடைய ஒவ்வொரு தேவைக்காகவும் அவர் இறங்கி வருவார். நாம் அவர் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது தான் இது அவரால் செய்ய முடியும். இரண்டாவதாக, அவருடைய உண்மைத்துவத்தை நாம் நினைவு கொள்ளுவது. இதுவரையும் நடந்து வந்த பாதை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார், எவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்று சற்று நாம் தனியாக உட்கார்ந்து அதை நினைவு கொள்ள வேண்டும். ஒரு 23 வருஷத்துக்கு முன்பாக ஒரு நாளைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, நான் உனக்கு செய்த அற்புதங்களை நீ எழுது என்று சொன்னார். நான் எழுத ஆரம்பித்தேன். சரி, கடைசி புக்கில் இருக்க கடைசி பாகத்தில் ஒரு பேப்பரை விட்டு எழுத ஆரம்பித்தேன். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னு, அந்த கடைசியிலேருந்து அப்படியே போய் 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 ஒரு 10 பக்கம் எழுதிட்டேன். இன்னும் முடியவில்லை. கர்த்தர் செய்த அற்புதங்களை எழுதும்போது நாம் சில நேரத்தில் பல காரியங்களை உட்கார்ந்து நினைவு கூறும்போது தான் அது நமக்கே ஞாபகம் வரும். இந்த மனதுக்கு எல்லாவற்றையும் நினைவு கொள்வதற்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் அதை நினைவு கூர்ந்து நம்ம உட்கார்ந்து அதை எழுதும்போது தான், அந்த எழுதி முடித்து பார்க்கும்போது இவ்வளோ காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்திருக்கிறார். அதனால் அவருடைய உண்மைத்துவத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த அற்புதங்களை வைத்து என்னுடைய சஜஷன் என்னென்றால், என்னுடைய ஆலோசனை என்னென்றால்,
ஒவ்வொருத்தரும் இதை செய்ய வேண்டும். கர்த்தர் உங்களுக்காக செய்த காரியங்களை ஒரு பேப்பரும் பெண்ணை எடுத்து உட்காந்து எழுதுங்க, ஒவ்வொன்றா எழுதுங்க. ஞாபகப்படுத்தி எழுதும்போது உங்களுக்கு தெரியும் கர்த்தர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார், எவ்வளோ இக்கட்டான நிலையில் உங்களை அவருடைய வல்லமையின்படியும் அவருடைய வார்த்தையின்படியும் அவர் உங்களை விடுதலை செய்திருக்கிறார் என்று. நாம் இது எதற்காக செய்கிறோம்? இன்னும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பதற்காக, அவரே நம்பி இருப்பதற்காக, நமக்கே செய்யும் ஒரு நன்மை, நமக்குள் விசுவாசம் பிறப்பதற்காக செய்யும் ஒரு நன்மை. அப்படியே இதுவரையும் செய்த அற்புதங்களை நாம் நினைவு கொள்வது. மூன்றாவதாக அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் நம்புவது. அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை அறிந்து கொள்ளும்போது இனியும் அவர் நமக்காக அவருடைய வாக்கு தத்தத்தின்படி காரியங்களை செய்வார். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி இன்னும் வரப்போகும் காரியத்திலும் இன்றைக்கும் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி அவர் செய்கிறது. வாக்கு தத்தம் என்றால் என்ன? அவருடைய ஹிதயத்தில் இருக்கும் வாஞ்சி, நமக்காக இருக்கும் வாஞ்சி. இந்த மாதத்திலும் ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். எவ்வளோ பேர் வந்தீங்கன்னு தெரியாது. அந்த 1ஆம் தேதி காலை ஆராதனைக்கு ஒரு வல்லமையான வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை கேட்கலன்னா அட்லீஸ்ட் வீடியோவில் போயாவது இந்த யூடியூப்பில் போயாவது கேளுங்க. உங்கள் சபைக்காக கர்த்தர் தந்த வாக்கு தத்தம், அதை உதாசீனப்படுத்தாதீங்க. அதன்படிதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய இருக்கிறார். எதற்காக அந்த வாக்கு தத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்? இந்த சபையில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய இருக்கிறார், எதன்படி காரியங்களை செய்ய இருக்கிறார் என்று அவருடைய ஹிருதயத்தை அவர் திறந்து நமக்கு விளக்குகிறார். அதை அறிந்து கொள்ளும் போது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இன்னும் அலை மோதி கொண்டு இறங்கும். அதன்படி செய்யும்போது அது அவருடைய ஆலோசனையின்படி நாம் செய்கிறோம். அதுதான் அவருடைய இதயத்தின் வாஞ்சை. வாக்கு தத்தம் என்பது அவருடைய இதயத்தின் வாஞ்சை. நம்முடைய எதிர்காலத்தை நாமே நிர்ணயிக்க முடியும். இதன்படி நாம் 4வது காரியத்தில் கடந்து செல்வோம். நம்முடைய எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது. நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தராகிய தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது. ஏன் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும்? எப்படி இருந்தாலும் நம்மால் எதிர்காலத்தை மாற்ற முடியாது. முடிவை ஆரம்பத்திலிருந்தே அறிந்த தேவன் அவர் நமக்காக நன்மைகளை மட்டும்தான் செய்வது அவருடைய யோசனையாக இருக்கிறது. மை தாட்ஸ் ஃபார் யூ ஆர் குட். என்னுடைய சிந்தனை, என்னுடைய வாஞ்சை உங்களுக்காக இருக்கும். என்னுடைய வாஞ்சை, என்னுடைய சிந்தனை நன்மைக்கு ஏதுவாகவே எதிர்பார்க்கும் ஒரு முடிவை தருவதற்கு என்ற வார்த்தையின்படி நாம் அவருடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து காரியங்களை தொடங்கும் போது அதில் வெற்றியை காணலாம், நிச்சயத்தை காணலாம். அதில் ஏமாற்றம் இருக்காது. 5வதாக கண்ட காரியம், live one day at a time. ஒவ்வொரு நாளையும் நாம் ஒவ்வொரு நாளாக நாம் எடுத்து வாழ வேண்டும். நாளையை பற்றி கவலைப்படாதீர்கள். இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம்? கர்த்தர் உண்டாக்கின தினம். இந்த கர்த்தரால் உண்டான நாள். அதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? களி கூர்ந்து மகிழ கடவும். இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழும் போதுதான் விதைக்கிறோம் மகிழ்ச்சியை. இந்த நாளுக்குள் அதன் அறுவடையை நாம் நாளைக்கு தான் காண இருக்கிறோம். இன்றைய நாம் சோகத்தோடு சங்கடத்தோடு இருந்தால் அதை தான் நாம் விதைக்கிறோம்.
அதன்படி தான் நாளைக்கு அறுவடையை காண இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை என்ன? இன்றைக்கு அவர் உண்டாக்கின நாள், இந்த கர்த்தரால் உண்டான நாள், அதில் களி கூர்ந்து மகிழ கடவும் என்று அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த கட்டளையின்படி நாம் நடக்கும்போது நம்முடைய நாட்கள் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு 6, 7 என்று 2 குறிப்புக்கு கடந்து செல்வோம். 6வது குறிப்பு, தேவ வார்த்தையினால் உங்களுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் 6வது குறிப்பு. நாம் நம்பிக்கை இல்லா இந்த எதிர்காலத்தில் கர்த்தரை நம்பி இருப்பதற்கு முக்கியமான காரியம் என்ன? தேவ வார்த்தையின் சத்தியம் நமக்குள், நம்முடைய ஆவிக்குள் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய உண்மையான மனிதன் யார்? நம் வெளிப்புறமாக பார்க்கும் இந்த சரீரம் அல்ல, நம்முடைய ஆத்மா அல்ல, நம்முடைய ஆவிதான் உண்மையான நபர். நாம் யார் என்றால் நம்முடைய ஆவிதான் நாம். இந்த ஆவி பலப்பட்டாலே ஒழிய நாம் ஆளுகையின் வாழ்க்கை வாழ முடியாது. எவ்வளோதான் ஜிம்மில் போய் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, அது எதிர்காலத்தை மாற்றாது. எவ்வளோ பேர் 40 வயசில் ஜிம்முக்கு போய் எல்லாம் வந்து கூட 40 வயசில் இறந்துடுறாங்க. அதனால் இதெல்லாம் நிச்சயம் கிடையாது. நிச்சயமான வாழ்க்கை இதில் இருக்கிறது. உள்ளான மனிதனை நாம் பலப்படுத்தும். அதுக்காக ஜிம்முக்கு போகாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக போய் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கிறது முக்கியமானது. ஒவ்வொரு விசுவாசியும் அவங்களுடைய சரீரத்தை ஃபிட்டாக வச்சுக்கணும். அது என்னது? தேவ ஆலயம். நம்முடைய சரீரம் தேவாலயம். அதை பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் பாஸ்டர் சொன்னார்னு சொல்லி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணோம், சரீரத்தை ஒழுங்காக பார்த்து கொள்ளணும். தேவாலயம் கர்த்தராகிய ஆவியானோர் வசிக்கும் இடம். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய உள்ளான மனிதனான ஆவியை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான உணவை நாம் அதற்கு ஆவி பெற்றுக்கொள்வதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எப்படி அதை செய்ய முடியும்? வசனம் பேசுகிற இடத்தில் உட்கார்ந்து நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு ஓய்வு நாள், ஹாலிடே கூட. ஹாலிடே மட்டும் இல்லை, இந்த ஹாலிடே கூட அந்த நாளை வீணாக நாம் செலவிடாமல் நம் தேவ வார்த்தையை தியானிப்பதற்கு செயல்பட வேண்டும். ஏனென்றால் உள்ளான மனிதனை பலப்படுத்த வேண்டும். உள்ளான மனிதன் எவ்வளவாக பலமாக இருக்கிறானோ அவ்வளோக்கு பலம்தான் நமக்குள். நாம் இந்த பூமியை ஆளுகை செய்கிற திறனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வெற்றியை காண முடியும். நம்முடைய போரெல்லாம் ஆவிக்குரிய போர் தான். எதுவுமே உலக ரீதியான போர் இல்லை, எதுவுமே கண்களுக்கு தெரியாத போர். இதை வெல்வதற்கு ஒரே வழி, உள்ளான மனிதன் பலப்பட்டாலே நாம் இந்த சவாலை மேற்கொள்ள முடியும். ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தாலே வரும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வரும். தேவ வார்த்தை கேட்பதனால் வரும். ஆனால் கேட்கிற திறன் எப்படி வருகிறது? கேட்கிற திறன் என்றால் ஆவிக்குரிய கேட்கிறது. நம் சொல்லாது ஃபிசிக்கல் இயர்ஸ், அதாவது நாம் யாராவது பேசினா அது கேட்பதற்கு நம்முடைய செவி
நல்லா இருந்தால் கேட்கும், நல்லா இல்லைன்னா கேட்காது. நான் ஆவிக்குரிய செவி எப்போ கேட்கும்? அது தேவ வார்த்தை கேட்பதற்காக உட்காரும்போது, இந்த வார்த்தை வரும்போது ஆவிக்குரிய செவி தானாக திறக்கும். தேவ வார்த்தை பேசப்படும் இடத்தில் வந்து உட்காரும் போது தான் ஆவிக்குரிய செவி திறக்கும். அதனால்தான் கேள்வியோ எதனால் வரும்? கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். கேள்வி என்றால் கேட்கிற திறன் தேவ வசனத்தினால வரும். நாம் கேட்கிற திறன் தேவ வசனத்தை வாசிப்பதனால் வராது. வீட்டில் உட்கார்ந்து பைபிளை வாசிப்பதனால் கேட்கிற திறன் வராது. நிறைய பேர் நான் வீட்டில் உட்காந்து பைபிள் படிக்கிறேன், காலைல சாயங்காலம் மத்தியானம்லாம் சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்குள் விசுவாசம் பிரவேசிக்காது. ஏன்? அவர்களுக்கு கேட்கிற திறன் இல்லை. இந்த கேட்கிற திறன் என்றால் கர்த்தராகிய தேவனே உங்களிடத்தில் பேசுகிற வண்ணமான அந்த திறனை தேவன் உங்களுக்கு எப்பொழுது தருகிறார்? நாம் தேவ வசனம் பேசுகிற இடத்தில் வந்து உட்காரும் போதுதான் அந்த திறனை தருகிறார். எதற்காக அதை தருகிறார்? அந்த வசனம் உங்களுக்குள் பிரவேசித்து இந்த உள்ளான மனிதனுக்கு உணவை ஊற்றுவதற்காக. எதற்காக இந்த உணவு தேவை? நமக்குள் விசுவாசம் இருப்பதற்கு. ஏன் அந்த விசுவாசம் தேவை? நீதிமானோ விசுவாசத்தினால் பிழைப்பான், இல்லை வாழ்வான். நீதிமான் விசுவாசம் இல்லை என்றால் தவிப்பான். நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான். நீதிமான் விசுவாசம் இல்லை என்றால் அவன் தவிப்பான். அந்த நீதிமானுடைய ஆவிக்குள் அந்த விசுவாசம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் தேவ வார்த்தை பேசுகிற இடத்தில் வந்து உட்காரும் போதுதான் அவனுக்குள் அந்த வார்த்தை போகும்போது தானாக விசுவாசம் அவனுடைய ஆவிக்குள் பிரவேசிக்கும். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுது, இப்பொழுது விசுவாசம் என்றால் காணப்படாதவன் இப்பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அதாவது நம்பப்படுகிற, அதாவது எதை நம்ப வேண்டும்? அவருடைய வார்த்தையை வைத்து நம்ப முடியும். நம்பப்படுகிறவையின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம், அதாவது கண்களுக்கு காணக்கூடாத காரியத்தில் நிச்சயமாக இருப்பது, அதுதான் விசுவாசம். காணப்படாதவின் உறுதி, எவிடன்ஸ். வார்த்தையை வைத்து நாம் சொல்லுகிறோம், எனக்கு இது கிடைச்சி விட்டுச்சு. கையில் இருக்காது, ஆனால் ஆவியில் என்ன இருக்கும்? அது கிடைச்சிருச்சு. ஆவியில் நம்ம அதை பார்க்குறோம், அது வந்துருச்சு. அதாவது இதயத்தில் ஒரு வரைபடம் போட்டால் அந்த ஆவியில் அதை பார்த்து கொண்டிருந்தால் அது நிச்சயமாக அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். அதனால்தான் அப்ராமையை தேவன் அழைத்து, அப்ராமால் நம்ப முடியலை, எப்படி அவருடைய சந்ததி இவ்வளோ பெரிய சந்ததியாக இருக்கு. தேவன் என்ன செய்தார்? அப்ராமை வெளியே வா கொஞ்சம் சொல்லி அழைச்சி வெளியே கொண்டு ஆகாயத்தை பாரு என்றார். ஆகாயத்தை பார்த்த போது அந்த நேரத்தில் என்ன இருந்தது? நட்சத்திரம், திரளான நட்சத்திரம். இந்த இதன்படியாக தான் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொன்னார். அப்ராம் அதை ஒரு புகைப்படம் எப்படி பிடிச்சா எப்படி அப்படியே இருக்குமோ அதே வண்ணமாக அந்த ஆவில் அதை படமாக அதை வைத்து கொண்டார். என்னுடைய சந்ததி நட்சத்திரம் எப்படி இருக்கிறதோ அதே வண்ணமாக வானத்தில் இவ்வளோ நட்சத்திரம் அந்த வண்ணமாக இருக்கு. ஒரு பிள்ளையை கூட பெற்றுக்கொள்ளுறதுக்கு அந்த நேரத்தில் அவருக்கு 100 வயதுக்கு பக்கத்தில் ஆகப்போகுது.
அவருக்கு திறன் இல்லை என்று அவருடைய சரீரம் வீக் ஆயிடுச்சு சொல்லி இருக்கிற நேரத்தில் கர்த்தர் இதை சொல்லுகிறார். அதை விசுவாசித்தார் தேவன். அபிரகாம் தேவன் சொன்னதை அவர் விசுவாசித்தார். இந்த விசுவாசித்த போது அவன் ஒவ்வொருத்தரும் எனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் கேலி பண்ணுவாங்க. அப்போல்லாம் அபிரகாமுடைய இதயத்தில் என்ன இருக்கும்? அந்த பிக்சர் தான், அந்த பிடிக்கப்பட்ட அந்த படம் தான் இருக்கு. இந்த படத்தின்படி அவர் பார்க்கும்போது, ஆவியில் பார்க்கும்போது, இவ்வளோ சந்ததி, இவ்வளோ பெரிய சந்ததி எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அதன்படி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் அதை செய்து முடித்தார். ஸோ ஆவியில் நாம் எதை கண்டு அதை ஒரு படமாக வைத்திருக்கிறோமோ அதை தான் நிஜத்தில் நாம் கொண்டு வர இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் ஆவியில் நான் சொன்ன பயங்கர கடலில் இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சாட்சி தந்தேன். அந்த டைமில் கர்த்தர் எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடு காமிச்சு, இந்த வீடு தான் உனக்கு தரப்போகிறேன். உடனடியாக அதை இந்த பிள்ளைங்க விளையாடுவாங்கள்ல, அந்த பில்டிங் பிளாக்ஸ், அதை வாங்கினேன். போய் கடையில் போய் வாங்கி அதே கர்த்தர் எதை காமிச்சாரோ அதே வண்ணமாக கேட்டேன். கேட்டி ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் ஐயா, இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு தந்ததற்காக என்று சொல்லி குறைந்தது 2 வருஷத்துக்குள் கர்த்தர் அதே வண்ணமான ஒரு வீட்டை கட்டி தந்தார். அது கெட்ட பிறகுதான் அந்த பில்டிங் பிளாக்கை ஸ்னாப் ஆஃப் இட், அதை அழித்தது அதுக்கப்புறம் தான். அதை எப்படி அதை கட்டினோமோ அதே வண்ணமாக இந்த கட்டி முடித்தோம். கர்த்தர் எப்படி காண்பித்தாரோ அதே வண்ணமாக அந்த பில்டிங் பிளாக்ஸில் பண்ணி அதுக்கப்புறம் கட்டிடம் அதே மாதிரி எழும்பினது. ஏன்? அந்த நாளில் பயங்கர கடன், 38 லட்சம்னா ஒரு 1.5 கோடி 2 கோடி கடன், முழுகிற மாதிரி இருந்தது. முழு குடும்பமும் மீண்டும் வெளியே வரவே முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இந்த மாதிரி ஒரு வீடை நான் கட்டுவேன், கடனை மட்டும் ஒழிக்க மாட்டேன், எனக்கு ஒரு வீட்டையும் கட்டி தருவேன் சொல்கிறார். அது விசுவாசித்த அந்த நேரத்தில் ஆபிரகாம் போல் இது எப்படி நடக்க போகுது என்று எனக்கு தெரியாது, ஆனால் இது நிச்சயமாக நடக்க போகிறது. இது கர்த்தர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அதனால் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லும்போது உங்களுடைய விசுவாசம் பரிபூர்ணப்படுவதற்கு 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம், இல்லை 15 வருஷம் ஆகலாம், 25 வருஷம் ஆகலாம் ஆபிரகாமை போல். ஆனால் நிச்சயமாக அது நடக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால், அவருடைய வார்த்தையில் சொன்னால் அது நிச்சயமாக அது நடக்கும். அதனால் தான் வாக்கு தத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இது எனக்காக சொன்ன வார்த்தை அன்றே, நீர் எனக்காக பேசின வார்த்தை, இதன்படி நான் காரியங்களை பார்க்க இருக்கிறேன் சொல்லி அதன்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய இதயத்தில் ஆவியில் ஒரு வரைபடத்தை போட்டு அதன்படி நாம் விசுவாசிக்கும் போது அதுதான் நடக்கும். உன்னுடைய எதிர்பார்க்கும் முடிவை நான் உனக்கு கொண்டு வருவேன். அந்த எதிர்பார்க்கும் முடிவுன நீ ஒரு வரைபடம் போட்டு அந்த எதிர்பார்ப்பாக வைக்கும்போது அதை அவர் நமக்கு என்ன செய்வார்? வர செய்வார். அதனால்தான் விசுவாசம் தேவை. ஏன்? நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான், காசு பணத்தினால் பிழைக்கிறது இல்லை. நீதிமான் இதனால் பிழைக்கிறான், அவனுடைய சொந்த விசுவாசத்தினால் பிழைக்கிறான். எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய அளவுக்கு வரணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனை மாறணும், எல்லாம் யார்? நீங்கள் தான் நிச்சயம் பண்ணணும். உங்களுடைய இதயத்தில் ஒரு வரைபடம் போட்டு இந்த மாதிரி இருப்பேன்,
கர்த்தர் என்னை வாளாகாமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி எவ்வளோ உங்களால் விசுவாசிக்க முடியுமோ, விசுவாசத்தை ஓவர்லோட் பண்ண வேணாம், உங்களால் எவ்வளோ விசுவாசிக்க முடியும் அவ்வளோ விசுவாசத்தோடு ஒரு வரைபடம் போட்டு இது நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் என்று விசுவாசித்து ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து கொண்டிருப்பார். ஏன்? என்னுடைய நினைவுகள் உங்களுக்கு நன்மை ஏதுவாகவே தீமைக்கல்ல, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் கொண்டு வருவேன். உங்களுக்குள் ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். அந்த எதிர்பார்ப்புக்கு என்ன தேவை? அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய வார்த்தை, விசுவாசம். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கும் தேவன் நம் தேவன். இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கும் தேவன். நம்ம கையில் இல்லை, ஆனால் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இயேசு நாமத்தில் இதை நான் விசுவாசித்து இதை என்னுடைய வாழ்க்கைக்குள் அழைக்கிறேன். இயேசு நாமத்தில் சொல்லும்போது நம்முடைய முழு வாழ்க்கையை ஆவிக்குரிய ரீதியில் தான் இருக்கிறது. அதற்காக நமக்கு அந்த காரியங்கள் நன்மையாக மாற வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய ரீதியில் தீமை இருக்கிறது, நன்மை இருக்கிறது. பிசாசுடைய வல்லமை தீமையை கொண்டு வரும், தேவ வல்லமை நமக்கு நன்மையை கொண்டு வரும். நம்மை தீமையிலிருந்து விலக்கி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை வர வேண்டும் என்றால் கர்த்தர் என்ன சொல்லி, உனக்கு முன்பாக ஜீவன், மரணம், சாபம், ஆசீர்வாதம் இதை வைத்திருக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனை தெரிந்து கொள்கின்ற. இந்த இடத்துல ஜீவன் என்றால் எல்லா காரியத்திலும் செழிப்பு, உயர்வு. மரணம் என்றால் அழிவு, குறைவு. ஆனால் கர்த்தர் இதை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ ஜீவனை தெரிந்து கொள். இதில் ஜீவன் இருக்கிறது. தேவ வார்த்தையில் மட்டும்தான் ஜீவன் இருக்கிறது. ஜீவனை நீ தெரிந்து கொள் என்றால் தேவ வார்த்தையை நீ தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை உன்னுடைய ஆவிக்குள் பிரவேசிக்க செய். அதிலிருந்து வரும் விசுவாசத்தில் நீ வளர்ந்துடும் போது தேவ வார்த்தை உனக்காக வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் உனக்கு வந்து சேரும். ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை வந்து சேரும். இந்த உலகத்தை பூரா நான் சொந்தமாக்கணும்னு ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் நான் கர்த்தருடைய கிருபையில் நான் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் தேவையான செழிப்போடும் நான் இருந்தால் போதும். பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னை கர்த்தர் எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? என் சுற்றி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால் தான் இந்த இடத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த விசுவாசம் நமக்குள் பிரவேசிப்பது எப்படி? ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேட்பதனால். தேவ வார்த்தை கேட்க கேட்க விசுவாசம் நமக்குள் வரும். அந்த கேள்வியை, அதை கேட்கிற திறனை தேவ வார்த்தையினால் வரும். சாதாரணமாக வீட்டில் உட்காந்து இந்த பைபிளை படித்தாச்சுன்னா தூக்கம்தான் வரும். ஆனால் சபைக்கு போய் தேவ வார்த்தையை கேட்டு அந்த கேட்கிற திறன் உங்களுக்குள் வந்த பிறகு அதற்கு பிறகு பைபிளை உட்காந்து வாசித்தால் அது உற்சாகமாக இருக்கும். நான் சொன்னேன், இயேசு அறிவதற்கு முன்பாகவே டூர் போகும்போது, இந்த ஆஃபீஸ்லேருந்து டூர் போகும்போது ஒவ்வொரு பெரிய பெரிய ஹோட்டலில் எல்லாத்துலேயும் பைபிள் இருக்கும். பைபிள் எடுத்து சரி இது என்ன தான் படிக்கிறாங்க இந்த பைபிள் அப்படின்னு சொல்லி பகலாக படிச்சுருக்கேன். நான் ஒரு படிக்க ஆரம்பிப்பேன். 8வது அதிகாரம், ஆதியாகமம் 8வது அதிகாரத்துக்கு மேலே நான் தாண்டி போனதே இல்லை.
ஒரு 20 வாட்டி தொடங்கியிருப்பேன். 20 வாட்டி தான் இந்த 8வது அதிகாரம் வந்தோடனே தூக்கம் வந்துடும். இதை போய் எப்படி படிக்கிறாங்க நினச்சிட்டு இருப்பேன். ஏன் அந்த படித்தாலும் ஒன்றும் உள்ளே ஏறாது. ஏன் ஏறாது? நமக்கு ஆவிக்குரிய திறன் வந்தால்தான் இந்த பைபிள் இருக்கிற வசனம் ஜீவ வசனமாக மாறும், தேவ ஆலோசனையாக மாறும். அதற்கு நாம் முதலில் எங்கே வந்து உட்கார வேண்டும்? சபையில் வந்து உட்கார்ந்து அந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்குள் அந்த கேட்கிற திறன் வந்துவிடும். கர்த்தராகிய தேவனே அவருடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அறிவதற்கு ஒரு திறனை நமக்குள் உண்டாக்குகிறார். அது உண்டாக்கின பிறகுதான் அந்த வார்த்தை உள்ள வரும்போது, ஆவிக்குள்ள வரும்போது அது விசுவாச வார்த்தையாக மாறுகிறது. எதற்காக விசுவாசம் தேவை? நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பார். இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் எதனால் வருகிறது? உன்னுடைய விசுவாசமே. உன்னுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். உலகத்தை என்று சொல்லும்போது உலகத்தில் இருக்கும் தீமையானவனை ஜெயிக்கும் ஜெயம், பிசாசை ஜெயிக்கும் ஜெயம் என்ன? உன்னுடைய விசுவாசமே. அந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? தேவ வார்த்தையிலிருந்து. தேவன் எதற்காக வார்த்தை அனுப்புகிறார்? நாம் ஆளுகையின் வாழ்க்கையை வாழ்வதற்காக. அவர் கையை பிடிச்சு நடத்த முடியாது எப்பொழுதுமே. ஆனால் அவருடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குள் வந்த பிறகு, நம்முடைய ஆவி பலப்பட்ட, உள்ளான மனிதன் பலப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு பிசாசு எந்த பிரச்சனை கொண்டு வந்தாலும் அந்த பிசாசை பார்த்து நாம் தான் வில்லன் சிரிப்போம். அது நம்மகிட்ட வில்லன் சிரிக்க முடியாது. நாம் தான் அந்த வில்லன் சிரிப்போம். என்கிட்ட வர என்னை நாசம் பண்ணிடுவேன், பிசாசை நாசம் பண்ணி நசுக்கிடுவீங்க காலில் கடியில். ஏன்? தேவ வார்த்தையின் வல்லமை உங்களுடைய ஆவிக்குள் வந்து உள்ளான மனிதன் பலப்படும் போது, கர்த்தராகிய தேவன் ஒரு வாட்டி எனக்கு காண்பித்தார். நான் முதல் பயத்தோடு இருக்கும்போது எனக்கு முன்பாக பிசாசு ஒரு ராட்சசன் போல் இருக்கிறான். ஆனால் அதே விசுவாசத்தோடு உள்ள வந்து விசுவாசத்தோடு நிற்கும்போது அந்த பிசாசு எறும்பு போல் மாறுகிறான். எதற்கு அதை காண்பித்தார்? உனக்குள் இருக்கும் விசுவாசம், பிசாசு உன்னை பார்க்கும்போது அது நீ ராட்சசனை போல் நின்று இருப்பாய், அவன் இரும்பாக மாறிவிடுவான். அவன் இரும்பை போல் இருப்பான். நீ அடுத்த அடியை எடுக்கும்போது அவனை தான் நசுக்குவ, அவன் ஓடி போயிடுவான். Resist the devil and he will flee from you. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உன்னை விட்டு விலகி ஓடுவான். எப்படி எதிர்த்து நிற்க? உன்னுடைய விசுவாசத்தினால் எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு விலகி ஓடுவான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் ஜெயத்தை காண முடியாது. ஏனென்றால் நமக்கு எல்லாமே ஆவிக்குரிய ரீதியில் ஜெயம் இருந்தால் இந்த உலகத்தில் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆவிக்குரிய ரீதியில் நாம் தோற்றுவிட்டால் இந்த உலகத்தில் தோல்வி. அதனால்தான் ஆவிக்குரிய ரீதியில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் தேவ வார்த்தையின் அறிவும் விசுவாசமும் தேவை. அதே நேரத்தில் ஜெபமும் தேவை. எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆவிக்குரிய ரீதியில் நாம் அந்த போராட்டத்தை போராடுவதற்காக இந்த வார்த்தையை பட்டயமாக எடுத்து ஜெபத்தில் பிரவேசிக்கிறோம். பிசாசுடைய கிரியைகளை நொறுக்கி அதை அவமாக்குகிறோம். நமக்கு எதிராக அவன் உறங்காமலும் ஓயாமலும் அவன் என்ன செய்கிறான்? திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறான். ஆனால் காலில் எழுந்து ஜெபிச்ச உடனே அவனுடைய எல்லா திட்டமும் சுக்குநூறு ஆகி முடிந்து விடுகிறது. நான் காலை எழுந்துடனே ஜெபிக்க வேண்டும், திரும்ப படுப்பதற்கு முன்பாக ஜெபிக்க வேண்டும் என்றால் நைட்டில் போடுற எல்லா பிசாசு கிரியைகளும், இதற்கு முன்பாக செய்த கிரியைகளையும் நீங்கள் என்ன செய்ய அவமாக்குவீங்க உங்கள் ஜெபத்தினால. பிசாசு கிரியைகளை, உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட கிரியைகளை அவமாக்குவீங்க. அதுதான் ஜெபம். ஆனால் ஒவ்வொருத்தருடைய
வாழ்க்கையிலும் இந்த விசுவாச ஜெபம் இருந்தால் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் வெற்றியாக கடந்து செல்ல முடியும். நம் அடுத்த குறிப்புக்கு போய் முடித்துக்கொள்வோம். வாக் பை ஃபேத் அண்ட் நாட் பை சைட். நம் காண்கிற காரியங்களை நோக்கி நடப்பதில்லை, நாம் விசுவாசத்தில் நடப்பவர்கள். காண்கிறதை கண்டு நடப்பதில்லை, விசுவாசத்தில் நடக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் அது இல்லை, ஐ திங்க் for we walk by faith and not by sight. அது it will be in 8:6. தமிழ்ல 6, ஆங்கிலத்தில் 7. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசித்து என்றால் காண்கிற காரியங்களை வைத்து நாம் நடப்பதில்லை, நமக்குள் இருக்கும் விசுவாசத்தை அறிந்து நடக்கிறோம். அதாவது நம்மை சுற்றி நிறைய காரியங்கள் காண்பதற்கு தேவ வார்த்தைக்கு மாறாக இருக்கிறது, அது நேர்மாறாக இருக்கிறது. வார்த்தையை பார்க்கும்போது வார்த்தை நீங்கள் சுகமாக இருக்கீங்க சொல்கிறீங்க, ஆனால் சரீரத்தில் அசுகம் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று வார்த்தை இருக்கிறது, ஆனால் நிஜமாகவே அசுகம் இருக்கிறது சரீரத்தில். நாம் அதற்கு தான் இந்த வார்த்தையை அது நாம் தரிசித்து நடக்காமல் நாம் விசுவாசத்தில் நடக்கிறோம். அதாவது நாம் காண்கிற காரியங்களை நம்பி நடப்பதில்லை, நம் ஆவிக்குரிய ரீதியில் காண்கிற காரியங்கள், தேவ வார்த்தையின் வாக்கு தத்தத்தின்படி காண்கிற காரியங்களை விசுவாசித்து நடக்கிறோம். அப்பொழுதுதான் காணப்படுகிற காரியத்தை நாம் அவாமாக்க முடியும், மேற்கொள்ள முடியும். தேவ வார்த்தை உண்டாக்கும் வார்த்தை. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது. தேவ வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? உண்டாக்கும் திறன். இல்லாதவைகளை உண்டாக்கும் திறன் இருக்கிறது தேவ வார்த்தை. அது எப்படி உருவாகும்? நாம் விசுவாசத்தில் பேசும்போது அது உண்டாகும். அதனால் நம்முடைய எதிர்காலம் நிச்சயம் இல்லாத எதிர்காலம் அல்ல. நாம் விசுவாசத்தோடு நடக்கும்போது நம்முடைய விசுவாசத்தின்படி நாம் தீர்க்க தரிசனமாக பேசலாம் நம்முடைய வருங்காலத்தை. என்னுடைய வாழ்க்கை இந்தபடியாக தான் இருக்க போகிறது. இயேசு நாமத்தில் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். நான் வாளாகாமல் தலையாக இருப்பேன், கீழாகாமல் மேலாக இருப்பேன். நான் போகும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் வரும்போதும் ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தர் என்னுடைய களஞ்சியங்களை அவர் ஆசீர்வதித்தார். பேங்க் அக்கௌண்ட் ஆசீர்வதிச்சார், என்னுடைய பர்ஸ் ஆசீர்வதிச்சார். எப்போதும் பணம் என்னுடைய கையில் இருக்கும், எனக்கு வறுமை இருக்காது. கர்த்தர் வார்த்தை என்ன சொல்கிறது? நம்மை அவர் ஐஸ்வர்யனாக மாற்றிவிட்டார் என்று. ஆனால் சில நேரத்தில் பார்க்கும்போது சிலருடைய வாழ்க்கையில் அந்த ஐஸ்வர்யம் இருக்காது. அது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவன் என்ன சொல்கிறார்? கர்த்தராகிய இயேசுடைய கிருபையை அறியாமல் இல்லையே நீங்கள். அவர் ஐஸ்வர்யனாக இருந்தும் அவர் என்ன செய்தார்? அவர் சிலுவையில் தரித்திரன் ஆனார். அவருடைய தரித்திரத்தினால் நம்மை அவர் ஐஸ்வர்யனாக மாற்றினார். சிலுவையில் இயேசு இதற்காக தரித்திரனானார். ஒரு சட்டை கூட போடாமல் அந்த வண்ணமாக மரித்ததற்கு காரணம் என்ன? அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நாம் ஐஸ்வர்யனாக மாறுவதற்கு. அந்த வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் சிலுவையில் தரித்திரரானாரே. வானத்தையும் பூமியும் சர்வ காரியங்களும் படைத்த சர்வ வல்ல தேவன், ஐஸ்வர்யனான தேவன் சிலுவையில் நமக்காக என்ன மாறினார்? தரித்திரராக மாறினார். இதற்காக நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவை ஒரு டிரான்சாக்ஷனல் பிளேஸ், அதாவது ஒரு பரிமாற்றத்தின் இடம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளையும் குறைவைகளையும் இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்தார். அவர் நம்முடைய சாபத்தை அவர் முறித்தார். சிலுவை நமக்கு வெற்றியின் சின்னம். மனிதர்களுக்கு வெற்றியை எடுத்து தந்தார் நம் தேவன் இயேசு வழியாக சிலுவையில். அதனால்தான் சிலுவை நமக்கு வெற்றி சின்னம். பிசாசுடைய கிரியைகளை அவமாக்கினது இயேசு சிலுவையில் தான். நாம் இன்றைக்கு ஐஸ்வர்யனாக இருக்கலாம் என்று விசுவாசித்து ஐஸ்வர்யன் ஆவதற்கும் காரணம் சிலுவை தான். கடன்கள் ஒழிவதற்கு காரணம் என்ன? தேவனே, என்னுடைய எல்லா தரித்திரத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு ஐஸ்வர்யத்தை தந்தீரே ஆண்டவரே. இனிமேல் நான் தரித்திரம் அல்ல, இனிமேல் எனக்கு குறையில்லை, இனிமேல் எனக்கு கடன் இல்லை, என்னுடைய கடனை எல்லாம் நீங்கள் அடைத்து விட்டீர். இனிமேல் நான் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யவான் என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் என்ன? நாம் தரித்திரம் அல்ல. அதாவது 10 ரூபா இருக்கிற வேண்டிய இடத்துல நமக்கு 15 ரூபா வந்தாச்சுன்னா 5 ரூபா ஒரு ஐஸ்வர்யம் தான். நம்முடைய தேவைகளுக்கும் மேலே ஒரு 5 ரூபா நமக்கு வந்தாச்சுன்னா அது ஐஸ்வர்யவான் தான். 10 ரூபாய்க்கு பதிலாக 1 லட்ச ரூபா வரணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு குறை இல்லாத வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, தேவைக்கும் அதிகமாக தருகிற தேவன். அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? நாம் காண்கும் காரியங்களை பார்த்து நாம் நடக்கவில்லை. காணாத ஆவிக்குரிய காரியங்களை விசுவாசித்து நடக்கிறோம். தரிசிக்கிற காரியங்களை நாம் நம்பவில்லை. நாம் நம்முடைய கண்கள் முன்பாக இல்லாத ஆவிக்குரிய காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோம். அதில் தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது. தரிசிக்கும் காரியங்களை பார்த்தால் சில நேரத்தில் பயம்தான் வரும், குழப்பம்தான் வரும். ஆனால் காணாத காரியங்களை தேவ வார்த்தையின்படி, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின்படி பார்க்கும்போது நமக்கு விசுவாசம் வரும், தைரியம் வரும். இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று அதை பெற்றுக்கொண்டவர்களுக்கு, ஒரு வாட்டி இதற்கு முன்பாக பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் அதிகமாக தைரியம் வரும். முதலாவதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்குள் வந்த நாளில் முதல் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே இது கூட நடக்குமா என்ற ஒரு கேள்வி எனக்குள் வந்தது. அற்புதம் என்று ஒன்று இருக்கிறதா? இந்த வண்ணமான ஒரு அற்புத கிரியை நடக்குமா? எனக்கு நடந்து விட்டதே. ஹை பிளட் பிரஷர், பேர் சொல்லி அழைத்ததை சுகமாக்கினார். உடனடியாக நார்மல் ஆயிடுச்சு. அது பெரிய அற்புதம். என்னைக்கும் செத்து போயிருக்கேன். இந்த நிலையில் அப்படி தொடர்ந்து இருந்தால், எங்கள் அப்பா 52 வயசில் இறந்துட்டார், நான் 40 வயசில் இருந்திருப்பேன். கர்த்தருடைய கிருபை தான். ஏன்? அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி
நமக்குள் அவருடைய ஆவியை தந்து நம்மை பலப்படுத்தி இன்றைக்கு வாக்கு தத்தத்தின்படி நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறார். இப்பொழுது என்னுடைய பிளட் ப்ரெஷர் நார்மலாக, எஸ், ஒரு சர்ஜரி போக வேண்டி இருந்தது, அது அவசியமாக இருந்தது. கர்த்தர் போக சொன்னார், அது செய்து கொண்டேன். ஆனால் அதில் இவ்வளோவான பெரிய ஒரு அற்புதம் நடக்க நான் பார்க்கவே இல்லை, அது நினைக்கவே இல்லை. ஒரு வாலிபனை போல் கர்த்தர் திரும்ப மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? அது கர்த்தருடைய கிருபை, அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அதாவது காண்கிற காரியங்களை வைத்து நாம் நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தையில் என்ன சொல்லியிருக்கிறார்? அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அந்த சுகத்தை நான் அனுபவிப்பேன். அது எப்படி அதை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார் என்பதை நான் அறியேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சரீரம் சுகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி ஆக்சிடென்ட்லேயோ இல்லை வியாதியிலோ சாகவே முடியாது. ஏன்? நம்முடைய ஜீவனை இயேசு கிறிஸ்துவோடு தேவனுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பொக்கிஷத்தை போல் மறைத்து வைத்திருக்கிறார். அதனால் அந்த விசுவாசத்தை நாம் கொண்டு இருக்கும்போது நமக்கு வியாதியினாலோ ஆக்சிடென்ட்லேயோ மரணம் வரவே முடியாது. எப்போது கர்த்தராகிய தேவன் நம்மை அழைக்கிறாரோ அன்றைக்கு தான் போய் சேர முடியும். அது வரைக்கும் நம்மை காத்து நம்மை பரிபூர்ண சுகத்தோடு செழிப்போடு வைப்பது கர்த்தருடைய காரியம். இது நம்முடைய காரியம் இல்லை, அவருடைய பொறுப்பு. அவர் பார்த்து கொள்வார். அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை நடப்பதற்கு நமக்கு அதற்கு பலம் இல்லை. ஆனால் அவருடைய பலத்தை அவர் நமக்காக இறக்குவாரே, நாம் விசுவாசித்ததனால், இந்த வார்த்தையை விசுவாசித்ததனால் செழிப்பாக இருப்பதற்கு எனக்கு தரித்திரம் இல்லை, இனிமேல் எனக்கு செழிப்பாக இருப்பேன். இயேசுவினுடைய தரித்திரத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தையின்படி நான் செழிப்பாக இருப்பேன் என்று விசுவாசிக்க முடியும் என்றால் உங்களுடைய தரித்திரம் இன்றைக்கே ஒழிந்து போகும். அவருடைய கிருபை வரும். கிருபை என்றால் தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதுதான் கிருபை. எனக்கு தகுதி இல்லை ஆண்டவர், இல்லை, ஒன்று யாருக்குமே தகுதி இல்லை. நம்மை தகுதிப்படுத்துகிறவர் தான் இயேசு. அதுக்காக தான் சிலுவைக்கே வந்தார், அந்த கிருபையை தருவதற்காக. வியாதி இருக்கிறதே எப்படி போதும்? அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். எப்படி சுகம் என்னுடைய சரீரத்தில் வேறு என்று எனக்கு தெரியாது. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். இந்த பூமியில் நான் சுகத்தோடு இருப்பேன் இயேசு நாமத்தில். அது எப்படி கர்த்தர் என்னுடைய சரீரத்தில் கொண்டு வர அதை நான் அறிய போவதில்லை. அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா. அந்த சுகத்தோடு, அந்த செழிப்போடு, அந்த சமாதானத்தோடு நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் என்ன தேவை? நமக்குள் விசுவாசம். எதனால் விசுவாசம் வரும்? தேவ வார்த்தையினால், வார்த்தை கேட்பதனால். அந்த வார்த்தையை கேட்கும்போது என்ன நடக்கும்? இனிமேல் காண்கிற காரியத்தை வைத்து, தரிசிக்கிற காரியங்களை வைத்து நாம் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை செலுத்துவதில்லை, செயல்படுத்துவதில்லை. இனி காணாத காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், வாக்கு தத்தம் செய்யப்பட்ட காரியங்கள், இதன் மீது தான் நாம் நிச்சயத்தோடு இருப்போம். இனிமேல் நம்முடைய எதிர்காலம் நிச்சயம் இல்லாத எதிர்காலம் அல்ல. கர்த்தராகிய தேவனை முழு இதயத்தோடு நம்பி இருக்கும் போது நம்முடைய சொந்த நினைவிலோ நம்முடைய ஆலோசனையிலோ சாயாமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? அவருடைய கிரியைகள் வெளிப்படும். நம்முடைய வழிகளை அவர் செம்மையாக்குவார்.
நீ சொந்த சிந்தனையின் மேல் சாயாமல் கர்த்தராக தேவனை முழு இருதயத்தோடு நீ நம்பும் போது அவர் உன்னுடைய வழிகளை எல்லாம் செம்மையாக்குவார். அவருடைய எல்லா வழிகளும் அவரை நினைத்துக்கொள். எங்கு போனாலும் அதை ஒரு சின்ன ஜெபத்தோடு செய். கர்த்தருடைய நாமத்தில் இதை செய்கிறேன், ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் இதை நான் செய்கிறேன். கர்த்தர் நமக்காக வர இருக்கும் காரியத்தை செம்மைப்படுத்துவார். இனிமேல் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது. நமக்கு அறிய வேண்டியதெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய எதிர்காலம் நிச்சயமான எதிர்காலம். எங்கே பிளெயினில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, எல்லா இடத்திலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். அசம்பாவிதம் எங்கே வேணாலும் வரலாம், இங்கே இருக்கிற இடத்துல வரலாம், கரெக்டாக. ஆனால் கர்த்தர் நாம் எங்கே இருக்கும்போது நம்மை அவர் காத்துக்கொள்வார். அவருடைய பாதுகாப்பின் வல்லமை இருக்கிறது. நாம் அந்த இடத்துல இருந்து வெளியே போன பிறகுதான் அந்த இடத்துல பிரச்சனை வரும். எப்படி லாட்டை சோடம் குமாரிலிருந்து அவரையும் அவருடைய மகளையும் அவருடைய மனைவியும் அவர் வெளியே எடுத்த பிறகுதான் சோடம் குமாராவுக்கு அழிவு வந்தது. எப்ராம் கேட்டார், இவரை வெளியே எடுக்க முடியுமா? அது அழிவிலிருந்து அது தப்பிக்க முடியுமா? இவர் அங்கே இருக்காரு. அவர் சொன்னார், அழிவிலிருந்து அந்த நாடு தப்பாது, அதில் இருக்கிற நீதிமானை நான் வெளியெடுப்பேன். தேவனை நம்பின நீதிமானை வெளியே எடுத்து அந்த இடத்தில் அழிவு வந்தது. அதே வண்ணமாக தான் நாம் இருக்கும் இடத்தில் அழிவு வராது. தேவாத்தின் அறிவோடு நிச்சயத்தோடு சொல்லுகிறேன், நாம் எங்கிருந்தாலும் அந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு அது நன்மை. நாம் இருப்பதனால் அவர்களுக்கும் அழிவு வராது. நாம் வெளியே போன பிறகுதான் அந்த இடத்தில் அழிவை கர்த்தர் அனுமதிப்பார். நாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்ல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நாம் இருக்கும் இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம எங்கே போனாலும் எந்த ரொம்ப சாபகரமான இருந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த வயல் வழியாக மாறும், செழிப்பாக மாறும். ஏன்? நமக்குள் இருக்கும் ஆசீர்வாதம் வெளிப்படும். ஹல்லேலூயா. இனிமேல் வீடு நல்லா இல்லை அப்படிலாம் வீடு எவ்வளோ மோசமான இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போயாச்சுன்னா உங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் அந்த இடத்தில் வந்து சேரும். இந்த வீட்டுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வரல, உங்களால் தான் அந்த இடத்துல ஆசீர்வாதம் வருது. அதை நினச்சிக்கணும். அது ஆசீர்வாதமான வீடு. அங்கே போனால் வீடு நிலமும் எல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் சபிக்கப்பட்டாங்க. மனிதன் எப்படி சபிக்கப்பட்டானோ அதே மாதிரி இந்த நிலமும் சபிக்கப்பட்டாச்சு. கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்தது. இன்னும் நிலம் சபிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் அந்த நிலத்துக்குள் போகும்போது அந்த நிலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதுதான் சத்தியம். இது யார் என்ன சொன்னாலும் அது பொய். ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். அவன் வழியாக தான் அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த குடும்பத்திலே இயேசுவை அறிகிற வரையும் குடும்பத்தில் பல வியாதிகள், பல நோய்கள். கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட முதல்ல தான் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அதுக்கு அது கேட்டுனே இருந்த ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவரே, எப்படி உங்களுடைய தழும்புகளால் எப்படி நான் சுகமானேன் சொல்லுங்க. கேள்வி கேட்டுனே இருந்தேன். எப்போதும் உட்கார்ந்து இருக்கும்போது யார்கிட்ட பேசும்போது எல்லாம் அதுக்குள்ளே எனக்குள்ளே வந்து அந்த கேள்வி தான். ஒரு நாளைக்கு குடும்பத்தார் கூட பேசும்போது ஓப்பன் ஐ விஷன், அதாவது திறந்த கண்கள், ஆனால் கண்கள் முன்பாக ஒரு தரிசனம். இதில் பார்த்துருக்கோம், ஒரு தரிசனம் வருது. அந்த தரிசனத்தில் ஒரு முதுகை காண்பிக்கிறார். அந்த முதுகில் ஒரே ஒரு தழும்பு என்றால் இது சாதாரண சாட்டை அடி தழும்பு இல்லை. அதுதான் நானும் நினச்சேன் அந்த நாளில். தழும்பு என்றால் அப்படி தான் இருக்கும். ஆனால் இது வந்து எப்படி ஒரு
உழுதா எப்படி ஆழமாக இருக்குமோ அந்த மாதிரி ஆழமாக உழுகப்பட்டு அந்த வெள்ளை சதை தெரியுது. சதை அப்படியே எடுத்தாச்சுன்னா அடியில் எடுத்து வச்சேன்னா சைடில் வெள்ளை சதை தெரியுது. நான் கேட்டேன், ஆண்டவர் என்ன இது காமிக்கிறீங்க? இந்த மாதிரி நான் பயப்படல, எனக்கு ஏதோ கற்றுக் கொடுத்துருந்தார். ஆவியானவர் சொன்னார், இந்த தழும்புகளை தான் உன்னுடைய வியாதி எல்லாம் போடும். யார் தழும்பு? இது இயேசுடைய தழும்பு. இந்த மாதிரி 39 தழும்பு. அதுக்கு வார்த்தை கேட்டேன். வார்த்தை கர்த்தர் கொடுத்தார் 128வது வசனத்தில் அதிகாரத்திலிருந்து, என்னுடைய முதுகை உழுதார்கள் என்று. உழவர்கள் உழுதார்கள். அப்போ தான் தெரிஞ்சு சாட்டையினால் அடித்து, அந்த சாட்டை அடியினால் இந்த கருப்பு தழும்பு இல்லை, இது கொக்கி மாதிரி போட்டு அதை உழுதுருக்காங்க. அந்த சாட்டையில் கொக்கி நடுவில் கடைசியில் போட்டு அடித்து அவருடைய சரி பின்னாடி இருக்க முதுகில் இருக்கிற அந்த சதையை உழுதுருக்காங்க. அந்த தழும்பில் தான் நம்முடைய வியாதியெல்லாம் போடப்பட்டது சொல்லி அதை உணர்த்தினார். எல்லா வியாதியும் இருக்கிற வியாதி, இதுக்கு முன்பாக இருந்த வியாதி, வர இருக்கிற வியாதி எல்லாம் இந்த தழும்பில் தான் இயேசு சுமந்து சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அன்றைய அந்த அந்த வார்த்தையின் அந்த தரிசனத்தில் கிடைத்த அந்த வெளிப்பாட்டின்படி, அந்த விசுவாசத்தின்படி எனக்கு என்னுடைய குடும்பத்தாரும் ஹாஸ்பிட்டல் போனதே இல்லை. அதுக்கப்புறம் ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பரிபூர்ண தெய்வீக சுகத்தின் வல்லமையை நாங்கள் அனுபவித்தோம். இப்பொழுதுதான் சமீபத்தில் இந்த ஹார்ட் ஆப்ரேஷனில் போயிட்டு வந்தேன். அது வரைக்கும் எதுவும் இல்லை. இதுவும் கர்த்தர் சொன்னார், நீ போக வேண்டும்னு சொன்னார். நானும் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சது விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சொன்னார், இதுக்கு நீ போய் தான் ஆகணும், இதிலிருந்து வேறொரு அற்புதத்தை நான் செய்ய இருக்கிறேன்னு சொன்னார். ஒரு முக்கியமான அற்புதம் எல்லோருக்கும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மெடிக்கல் ஃபீல்டு வழியாக கூட கிரியேட் செய்கிறார். மெடிக்கல் ஃபீல்டு வழியாக கூட அவர் கிரியேட் செய்கிறார். விசுவாசம் அவ்வளவாக நமக்கு இல்லை என்றாலும் நாம் டாக்டர்கிட்ட போகிறதுல தப்பு கிடையாது. நிறைய சர்ச்சில் சொல்லி டாக்டர்கிட்ட போகாதீங்கன்னு போதிக்கிறாங்க. இல்லை, இங்கே அந்த மாதிரி போதிக்க மாட்டோம். உங்களுக்குள் முழுமையாக விசுவாசம் வளர்கிற வரைக்கும் டாக்டர்கிட்ட போகணும், மாத்திரை சாப்பிடணும், அதுக்கப்புறம் விசுவாசத்தில் வளரணும். உங்களுக்குள் ஒரு விசுவாசம், இது நான் என்னால் மேற்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உம்மால் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அந்த விசுவாசம் உனக்குள் வருகிற வரைக்கும் நீ ஏதாவது செய்திருந்தான் இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை சம்பாதித்து கொண்டிருக்கணும். அதனால்தான் வார்த்தையை கேட்டு கேட்டு விசுவாசத்தை நாம் வளர்க்க வேண்டும். நாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. இந்த 7 குறிப்பை நாம் கண்டோம்.